இன்றைக்கி வீடியோவில் நம்ம தனுஷ் அவர்களுடைய நடிப்பில் வரப்போகிற கரை படம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, கரை படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ படத்தோட டேரக்டர் வந்து போர் தொழில் அப்படின்ற ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு செமையான ஒரு படத்தை கொடுத்த நம்ம டேரக்டர் விக்னேஷ் ராஜா அவர்கள் தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. ஸோ கரை படத்துடைய ட்ரெய்லர் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லரில் சூப்பராகவே இப்போது நம்ம கரண்ட்டாக நடக்கிற உலகத்தில் நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா கல்ஃப் கண்ட்ரீஸில் நடக்கிற அந்த போர் தான். ஸோ அதை மையமாக வச்சு கதையை வந்து சூப்பராகவே வந்து வடிவமைச்சிருக்காரு அப்படின்றத ட்ரெய்லர்லேயே செம்மையாக காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் நடக்கிற ஒரு போர்னால் எப்படி இங்கே வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரியானது தான் ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்காகவே இருந்துச்சு. ஸோ நம்ம தனுஷ் அவர்களுடைய ரோல் இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோலாகவே போர்ட்ரே பண்ணியிருக்காரு. ஸோ படத்தில் நம்ம தனுஷ் அவர்கள் ஒரு திருடனாக வந்து இருக்கார் அப்படின்ற மாதிரி தான் இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாகவே போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு திருடனாக இருக்கிற ஒருத்தர் வந்து ஹீரோவை வச்சு ஒரு போர்ட்ரே பண்ணி படம் போகுது. ஸோ அதில் போலீஸாக ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த ரோலில் நம்ம சுராஜ் அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ சுராஜ் அவர்களுடைய ரோல் எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ராமினண்டான ரோலாக இருக்கும் படத்தில் அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ படத்தில் அவருடைய ரோல் ஒரு வில்லன் மாதிரியான ஒரு ஷேடாக இருந்தாலும் நம்ம கதைப்படி ஒரு திருடன் போலீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹீரோக்கான ஒரு ரோலாக தான் அவருடைய ரோல் இருக்குது. ஸோ படத்துடைய மியூசிக் டைரக்டர் நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான். ஸோ படத்தில் ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம அமிதாப் பைஜு அவங்க வந்து தமிழில் ஒரு டியூட் அப்படின்ற ஒரு படத்தில் சூப்பராகவே என்ட்ரி கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் அவங்களுடைய ஆக்டிங் ஸ்கோப்பை கொண்டு வர அளவுக்கான ஒரு படம் அமையாமல் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் அவங்களுடைய ஃபுல் ஆக்டிங் வந்து கொடுக்குற அளவுக்கான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதில் அவங்க வந்து ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் இருக்கிற ரோலாக பக்காவாக பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா ட்ரெய்லரில் ஒரு டைலாக் இருந்தாலும் அதில் அவங்க எக்ஸ்பிரஷன் பக்காவாக கொடுத்துருந்தாங்க. அதனால தான் சொல்கிறேன். ஸோ ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா உங்களுக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து கேஎஸ் ரவிக்குமார், கருணாஸ் நிறைய பேர் வந்து உள்ளே இருக்காங்க. நம்ம ஜெயராம் இருக்கார். ஏகப்பட்ட பேர் வந்து உள்ளே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஸ்கோப்பும் நிறையாவே இருக்கும். ஸோ படத்தில் எனக்கு வந்து நான் இந்த படத்தில் என்ன ரொம்ப காத்துட்ருக்கேன்னா படத்தில் இவங்க ஒரு 3 பேங்கில் கொள்ளையடிக்கிறத நம்ம ட்ரெய்லரில் காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த 3 பேங்கில் எப்படி கொள்ளையடிக்கிறார் அப்படின்ற மாதிரியாதையும் ட்ரெய்லர்லேயே காமிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது படத்தில் இன்னும் வேறு என்ன போர்ட்ரே பண்ண போகிறாங்க அப்படின்ற பார்க்குறது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதே நேரத்தில் ஒரு த்ரில்லர் போலீஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு கேம்னாலே ஒரு மாசாக இருக்கும். ஸோ அந்த இதில் என்ன மாதிரி நம்ம தனுஷ் அவர்களும் சுராஜ் அவர்களும் ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கான அந்த ஃபேஸ் ஆஃப் அதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்குறதுக்கும் நான் ரொம்பவும் ஆவலாக இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். விக்னேஷ் ராஜா ஒரு சூப்பரான ஒரு படத்தை எடுத்திருப்பார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் யார் யார் ட்ரெய்லரை பார்த்தீங்க, உங்களுக்கு அந்த ட்ரெய்லரில் என்ன தோணுச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரெய்லர் பார்க்காதவங்க உடனே பாருங்கள், உங்களுக்கும் படம் வந்து பிடிக்கும், ட்ரெய்லர் பிடிக்கும். ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் தேட்டரில் போய் பார்ப்போம். வேறு எதுவும் அப்டேட்ஸ் படத்தில் இருந்தாலும் கன்ஃபார்ம் நம்ம சேனல்லையும் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்குள்ள வீடியோ. என்னோட நான் இதை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் திரைப்பறது உங்கள் ஜஸ்வின். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டுடியோ. பாய்.